அனைவருக்கும் வணக்கம். சார், என்கிட்ட ஒரு நண்பர் எனக்கு எப்ப சார் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு எப்ப வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க எந்த பாவத்தை ஆராயணும் அப்படின்னா, வேலை கிடைக்கணும். அவர் கேட்கறது என்னது, எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. நான் தொழில் செய்யலாமான்னு கேட்கல. எப்ப வேலை கிடைக்கும்னு கேட்குறேன். வேலை அப்படின்ற ஸ்தானம், அதாவது நான் ஒருத்தர்கிட்ட போய் வேலைக்கு போறோம், ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா 6ஆம் பாவத்தை பார்க்கணும். ஆனா 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம், அடிமை தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் 6ஆம் இடம். எப்படின்னா உங்களுடைய லக்ன பாவத்திற்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லணும். இரண்டாவதாக வருமானம் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் என்பது உங்களுடைய லக்ன பாவத்திற்கு 2ஆம் இடம். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 2ஆம் இடத்து அதிபதியோ புக்திநாதனோட கனெக்ட் ஆகி தசா புத்தி நடத்துறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வேலை கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 2ஆம் இடத்து அதிபதியோ புத்திநாதனோட கனெக்ட் ஆகணும் அல்லது தசாநாதனோட கனெக்ட் ஆகணும். அப்ப உங்களுக்கு வேலை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இல்ல சார், நான் வேலையில தான் இருக்கேன், வருமானத்தில் மாற்றம் கிடைக்கும். 6 2ஆம் அதிபதிகள் கனெக்ட் ஆகணும் புத்தியில. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், 2ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். இந்த இரண்டு அதிபதிகள் தங்களுக்குள் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட், ஒருத்தர் பார்த்துக்கிறது, 2 பேர் சார பரிவர்த்தனையில் இருப்பது அல்லது நேரடியாக பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பது, அல்லது புத்திநாதனுடன் 6ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ தொடர்படைந்தால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வேலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் அல்லது வேலை கிடைக்கும் என்று சொல்லலாம். அறுதிட்டு சொல்லலாம். நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா, கிடைக்கல, அப்படி இருந்துமே எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னா அந்த கிரகம் கெட்டு போயிருக்கும். எப்படி? நீசமாயிருக்கலாம், வக்கரமாயிருக்கலாம், அல்லது பாவரோட தொடர்பு பெற்று 6 8 ஸ்தானங்களோட 8ஆம் அதிபதியோட 6 8ல 6ஆம் இடம் தான் வருமானம், இது உத்தியோகம்னு சொன்னோம். 8ஆம் இடத்து அதிபதியுடனோ அல்லது 12ஆம் இடத்து அதிபதியுடனோ கெட்டு போன நிலையில அந்த 6ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ இருந்தால் அது டிஸ்டர்பான டியூரேஷன். அந்த நேரம் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருந்துமே எனக்கு அந்த நேரம் வேலை செய்யலையே. வக்கரம், நீசம், பாவர் தொடர்பு இந்த அமைப்புகளுக்குள்ள இருக்கும்போது வேலை கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ நல்ல கதியில நேர்கதியில அந்த கிரகங்கள் பலமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த நேரம் தான் வேலை கிடைக்கக்கூடிய நேரம். சுபர் பார்வையில இருந்தா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆய்வு பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். 2 6ஆம் அதிபதிகளின் தொடர்பு புக்திநாதனுடன் இருந்தால், கெட்டு போகாம இருந்ததுன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய நேரம், வருமானத்தில் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய நேரம். நன்றி.